VW வண்டிலையும் இந்த இக்னிஷன் கீயை ஆன் பண்ணவொடனே இந்த நீடில் ஸ்வீப் சொல்லுவோம். இந்த ஆர்பிஎம் மீட்டரும் இந்த டாக்காமீட்டரும் இப்படி போயிட்டு இப்படி வருது பார்த்தீங்களா? இந்த ப்ரொசீஜரை திங்க் டயக்னோ டூல் வச்சு பண்ண முடியுமான்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க வண்டி வந்து அமியோ, VWயோட அமியோ வெஹிக்கிள். இப்போ இக்னிஷன் கீயை ஆன் பண்ணுறேன். இது இந்த ப்ரொசீஜர் அடாப்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த போது இப்போ இக்னிஷன் கீ ஆன் பண்ணால் அந்த ஆர்பிஎம் மீட்டரும் அந்த டாக்காமீட்டரும் அப்படி போயிட்டு வரல. இப்போ திங்க் டயக்னோ 2 ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் டயக்னோ ப்ரோ சாஃப்ட்வேர். இப்போ இதில் VWக்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டு இதில் 17 நம்பர் 17 மாடுலரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஃபால்ட் கோடு ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணி ஃபால்ட் கோடுனா கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணி முடித்தோடனே நம்பர் 10 அடாப்டேஷன் இருக்கும். இதில் வேரியஸ் ஃபியூச்சர் இருக்கும். ஒரு ஃபியூச்சர்ஸும் அடாப்டேஷன் பண்ணலாம். இதில் இண்டிகேட்டர் செலிப்ரேஷன் டிக் பண்ணோடனே இப்போ நாட் ஆக்டிவ் இருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கு. இப்போ நாட் ஆக்டிவ்ன்றதை டிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆக்டிவேட் இல்லை நாட் ஆக்டிவேட் இருக்கும். நான் இப்போ வந்து ஆக்டிவேட்ன்றதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்தனா இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி இக்னிஷன் கீயை ஆன் பண்ணுங்க. ஸோ மாடல் டு மாடல் சேஞ்சஸ் ஆகும். ஒரு வண்டிக்கும் ஒரு ப்ரொசீஜர்ஸ் மாதிரி வரும். இப்போ இக்னிஷன் கீ ஆன் பண்ணோன்னா அந்த ஆர்பிஎம் மீட்டர் இப்படி போயிட்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்கள் வண்டியில் செக் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க.